ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சுதாஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிருஷ்ண ஜெயந்திக்கு எங்கள் ஐராவுக்கு நாங்கள் மேக்கப் பண்ணி வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்க் இருக்குது. ஸோ அங்கேயே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம், ஃபோட்டோ வீடியோன்னு போனோம். நல்லா இருந்துச்சு அந்த க்ரீனிஷாக. அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி என்னென்ன சாமி கும்பிட்டோம், என்னென்ன பண்ணோம் எல்லாத்தையும் வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். ஐரா ஓகேவா? இப்பதான் கிருஷ்ண கணபதி பக்கமா இப்பதான் கை எடுக்க மாட்டான், முடியுதா இல்லையா? ஓகே, ஐயா ஐயா ஓய் கையில் தந்துக்கிட்டல. இங்க பாரு ஐரா. ஓகே ஐரா, என்ன தெரியாம எடுங்கடா. இது கால விட்டா தான் நிக்கிறான். அப்புறம் அரிசி மாவில் அந்த மாதிரி கலக்கி கிருஷ்ண பாதத்தை வைக்கணும்னு ஐயாவே நானும் இது பண்ணோம். வச்சு கால் பாதத்தை வச்சு அழைச்சிட்டு போனோம் சாமி ரூம் வரையும். நான் ஃபஸ்ட்டு அழுவாமல் இருந்தால் அதுக்கப்புறம் கொஞ்சம் அழுதா சிலுங்கணும். அதெல்லாம் டக்கு டக்குன்னு அழைச்சிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு நிறையெல்லாம் வீடியோ எடுக்கலை நாங்கள். ஏன்னா யாருமே வீடியோ எடுக்கலை. அப்போதைக்கு வீடியோ எடுக்கணும்னு தோணலை. நம்ம இது சாமி கும்பிடணும், இந்த ஐராவை அழுவவும் பார்த்துக்கணும் அப்படிலே இன்ட்ரெஸ்ட் போனதுனால நிறையா வீடியோ எடுக்கலை. இது கால் பாதத்தை வைக்கிறத மட்டும் வீடியோ எடுக்க சொன்னேன். ஏன்னா இது ஒரு மெமரியாக இருக்கும்ல பார்க்க. அவளே பெரிய பிள்ளையானோன்னா அவள்கிட்ட காட்டலாம், அந்த மாதிரிலாம் அவனை வச்சு பண்ணோம் அப்படின்னா அவளே கொஞ்சம் சந்தோஷப்படுவாள். அதுக்காக அது மாதிரிலாம் பண்ணோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கிருஷ்ணா எப்படி இருக்காருன்னு பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு கிருஷ்ணா வந்துட்டார். சாமி நமக்கு போது கிருஷ்ணா கிருஷ்ண சாமி நமக்கு வராது. நல்லா வைக்கணும். அவர் படுத்து தூங்கி அழைச்சு விடுவார் இன்னைக்கு. அவர் படுத்து தூங்கி சரி முடிஞ்சிட்டு
முடிஞ்சிட்டு முடிஞ்சிட்டு இது மட்டும் தான். முடிஞ்சிட்டு 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 ஓகே. அவ்வளவுதான். அப்புறம் வந்து சாமிக்கு படைத்தோம். அதில் என்னென்னா தேங்காயில் வந்து பூ இருந்தது, அதனால் நல்லதுன்னாங்களா கொஞ்சோண்டு பூ வந்தது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் என்னென்ன பண்ணோமோ லட்டு, சீடை, அப்புறம் வந்து அவல் பாயசம், அப்புறம் வந்து பால்கோவா செஞ்சுருந்தேன். அவ்வளோதான். பாக்கிலாம் கடையில் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதை வச்சு சாமி கும்பிட்டோம். சாமிக்கு பூவெல்லாம் வாங்கி வச்சு அதெல்லாம் பண்ணி ஏதோ எங்களால் முடிஞ்சளவு ஃபஸ்ட் டைம் சாமி கும்பிட்றோம் கிருஷ்ண ஜெயந்தி. அதுவும் ஐரா இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைமாக அவளுக்கு மேக்கப் பண்ணி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினோம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடிட்டு வீட்டில் சாமி கும்பிட்டோன்னே அதே கிருஷ்ணகிட்ட போல் பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கா, அங்கே ஒரே காலையிலேருந்து ஒரே விசேஷமாக இருந்தது கிருஷ்ண ஜெயந்தினால். அங்கே போய் அழைச்சிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய் உரி அடிப்பாங்கன்னு கிருஷ்ணன் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ஐரா வந்து விடுமான்னாங்க. ஐரா குட்டி பிள்ளைன்னா நடக்க கூட இல்லைல்ல, விட்டா அந்த நிறைய பிள்ளைங்க விளையாடுது, தள்ளி விட்டுனா என்ன பண்ணுறது அப்படின்னு நான் போய் பிடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அந்த ஆரம்பம் காட்டுறாங்க. நான் தான் ஐரா சரி அவன் பயப்படுறா. அவன் வந்து உரி எடுக்கிறத பார்க்கல, மேலே அதை பிடிக்கணும்னு அவளுக்கு தெரியலை. இந்த சின்ன பிள்ளைங்களாம் விளையாடுதுன்னு என்ன பண்ணுதுன்னு அதே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அப்படி பண்ணியிருந்தான். பின்னாடி ஒரு ஐயர் வந்து கிருஷ்ண பிடிப்பிடினாங்க, காமெடியாக இருந்து. ஆனால் அவளுக்கு பிடிக்கல, அவள் அழுதுட்டு அவள் பயந்து எல்லாம் சத்தம் போட்டு பிடிச்சோன்னா சரின்ட்டு அப்புறம் எல்லாேருக்கும் அதில் வந்து பிடிக்கிறவங்களுக்கு வந்து 5 ரூபா 5 பவுண்டு கொடுத்தாங்க. ஆனால் பிடிக்காதவங்களுக்கு பாக்கி உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஒரு பவுண்டு கையில் கொடுத்தாங்க. அதை பத்திரமா வச்சுருக்கேன் சாமிக்கிட்ட வச்சு. அதனால் அவள் அழுதுட்டா. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. கோயிலையும் நல்லா போய் பூஜையெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி உரி அடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கிருஷ்ண ஜெயந்தி நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே பாய்.